இதுலயே தெரியுது இவங்க எல்லாரும் பச்சோந்திகள்னு சொல்லி. இப்ப விஜய் அதிமுகவோட சேர்ந்து அதிமுக என்ன பெரிய கட்சியே தப்பு சொல்ல மாட்டேன். மறுபடியும் அதுல இருந்த நபர்கள் எல்லாம் பெரிய ஹரிச்சந்திர பிரபுங்களா எல்லாம் யோகியமானவர்களா கிடையாது, கொள்ளாடிச்சவனுங்க தான். இதுல ஒரு விஷயத்த கூட விஜய் பேச மாட்டேங்கிறாருல்ல மேம், அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு ஃபார்ம்ல என்ன வேலை நடிக்கிறதுலாம் ஒண்ணு இல்லைங்க. இதெல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல். மக்கள் அதை ப்ரூவ் பண்ணி மக்கள் தான் முடித்தாங்க. இவங்க எல்லாம் அறிவாளிங்க தான். ஏன்னா இவங்களுக்கு மக்களை ஏமாத்த தெரியது ஒரு பெரிய அறிவு வேணும். அப்ப மக்கள் தான் முட்டாள். இவரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா மக்கள் தான் முட்டாள். அதான் நான் சொல்றேன். நான் ஓப்பனாக சொல்றேன். அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. ஆனா சீமானும் விஜயும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அன்னைக்கு பாருங்க, சீமான் ஒரு குடிகாரன், அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் எவ்வளவு பேர் ஏமாத்திருக்கான். அதே மாதிரி இந்த விஜய் என்ன பெரிய யோகிய சிகாமணியா, அவன் குடிக்கிறது இல்லையா, அவன் ட்ரக்ஸ் பண்றது இல்லையா. இப்ப எல்லாரும் அன்னைக்கு ஸ்ரீகாந்த் பேசுனீங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரக்ஸ் அந்த கதையே முடிஞ்சிருச்சு. அதுல யாரெல்லாம் இன்வால்வ்டு? விஜய் வீட்டுல கூட ட்ரக் பார்ட்டி நடக்குதுன்னு சொல்றாங்க. த்ரிஷாவும் ட்ரக்ஸ் சாப்பிடுன்னு சொல்றாங்க. தே ஆல் கன்சியூம் ட்ரக்ஸ். அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? அந்த 10 நாள் ஊடகங்கள் பேசினா மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன? அது புஷ். அதனால இது எல்லாருமே சந்தர்ப்பவாத அரசியல் பண்றதுக்கு வந்திருக்காங்க. பார்க்கலாம் 2026ல தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அதை அன்னைக்கு பார்க்கணும்.